ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்துட்டு ஃப்ரைடே மார்னிங்க்கு மேலே எடுத்தது. அன்றைக்கி வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணி அவர் அனுப்பிச்சதுக்கப்புறம் என் பையனை ஸ்கூலில் விடுறதுக்காக வந்துட்டேன். அவனையும் ஸ்கூலில் விட்டுட்டு நான் அப்படியே பக்கத்தில் இருந்த கோவிலுக்கு வந்துட்டேங்க. அன்றைக்கி டியூஸ்டே விலாகில் சொல்லியிருப்பேன்ல ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு வந்துட்டேன். அங்கே வந்துட்டு துர்க்கை பூஜைலாம் பண்ணிகிட்ருந்தாங்க. ஃபுல் பூஜைலாம் வந்துட்டு என்னால் பார்க்க முடியல. நான் போயிட்டு நெய் தீபம் மட்டும் போட்டுட்டு நல்லபடியாக வந்துட்டு சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு தாரணி வரல. நான் மட்டும்தான் போயிருந்தேன். அவங்க முன்னாடியே விட்டுட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு பையனை. நான் மட்டும்தான் போயிருந்தேன். நானும் போயிட்டு சுவாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கும் போயிட்டேங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா வந்துட்டு எந்த வேலையுமே பார்க்கல. பெட்ஷீட் கூட எடுத்து வைக்கல. அதனால வந்துட்டு அதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தேங்க. பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு துணியும் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மடித்து வச்சுட்டு பெட்டெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டேங்க. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால மார்னிங்கே வந்துட்டு சுவாமி ஃபோட்டோக்கெலாம் வந்துட்டு பூலாம் வச்சுருவேன். பூ வச்சுட்டு நிலவாசல் எல்லாமே வந்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருவேன்னா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வேலைலாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு பெருக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு எடுத்து வைக்க வேண்டிய கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இருந்துச்சா, அதையும் வந்துட்டு வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, குடமும் வந்துட்டு அலசிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பூஜை ரூமுக்கு போயிட்டேங்க ஸ்ட்ரெயிட்டாக. ஏன்னா வந்துட்டு அன்னைக்கு டியூஸ்டே பண்ண பூஜை தான். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பூஜை ரூமை க்ளீன் பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பூ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பூவும் வச்சுட்டேங்க. அதில் சுவாமி ஃபோட்டோக்கெல்லாம் பூவும் வச்சுட்டேன். ஈவினிங்காக தான் பூஜை பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பூவெல்லாம் வச்சு க்ளீன்லாம் பண்ணிடுவேன். என் பையன் வந்துட்டானா இதெல்லாம் பண்ண முடியாது. அவன் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் அவனை வச்சுட்டு பூஜை மட்டும்தாங்க பண்ண முடியும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு வாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வைக்க முடியாது. அவன் வந்து தாண்டி தாண்டி போயிட்டே இருப்பான். அதனால் வந்து அவன் இல்லாதப்பவே வந்துட்டு நான் எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு அதையும் வாஷ் பண்ணிட்டு அதில் பூ போட்டு வச்சுட்டு வாசலில் கொண்டு போய் வச்சுட்டேங்க, நிலவாசல்கிட்ட. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறதுக்காக வந்துட்டேன். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்துட்டு கோலம் எல்லாம் போட்டு அப்புறம் வந்துட்டு பூ எல்லாமே போட்டு நிலவாசலையும் வந்து ரெடி பண்ணிட்டேன். நிலவாசலில் வந்துட்டு பூ எல்லாமே வச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, எப்போவுமே வந்துட்டு ஒரு லெமனை வந்துட்டு கட் பண்ணி அதில் ஒரு பக்கம் வந்துட்டு மஞ்சள், இன்னொரு பக்கம் வந்துட்டு குங்குமம் வச்சு நிலவாசல் 2 பக்கமும் வச்சு விட்டுருங்க. ஏன்னா கந்திருஷ்டிக்காக இது கொஞ்ச நாளாக பண்ணிக்கிட்டுருக்கேன். நல்லா வந்து எஃபெக்டாக தான் இருக்குது அது வைக்கிறதும். நீங்கள்லாம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஈவினிங்காக வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பிளாக் சன்னா ஊற வச்சுருந்தேன். சுவாமிக்கு வந்துட்டு நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பக்கம் போட்டு வச்சுட்டேன், அடுப்பில் வச்சுட்டேன். குக்கரில் விசில் வரட்டும்னு சொல்லிட்டு. முன்னாடிலாம் அடிக்கடி ஸ்வீட் தான் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு 2 பேருமே அந்தளவு ஸ்வீட்லாம் சாப்பிட்றதில்ல, நானும் என்னோடய ஹஸ்பண்டும். அதனால் இந்த மாதிரி பண்ணால் வந்துட்டு நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுண்டல் வந்துட்டு வேக வச்சு தாளிச்சிக்கிறதுங்க. அது மாதிரி அன்றைக்கி தாளித்து முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வாசலுக்கு போயிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நிலவாசலில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அங்கே வந்து
பத்தி அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பிராணி எல்லாமே அங்கே காட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அங்கே வந்துட்டு காட்டிட்டேன் வாசலுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா புத்தாக்கு மட்டும் உருளியில் பூ வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதை மட்டும் சாமி கும்பிடும்போது வச்சுக்கிட்டேன். புத்தாக்கும் கிட்ட வந்துட்டு ஒரு உருளியில் குட்டி உருளியில் பூ போட்டு வைப்பேனா அந்த மாதிரி பூ போட்டு வச்சுட்டு அங்கேயும் வந்துட்டு சாம்பிராணி காமிச்சு அங்கே ஏற்றி வச்சுட்டு உள்ளே வந்துட்டாங்க. வந்துட்டு சாம்பிராணி போடுறதுக்காக வந்துட்டு அந்த இது இருக்குல்ல கொட்டாங்குச்சி அதை வந்துட்டு நெருப்பில் காட்டிட்டு அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் நெருப்பு வரட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு பிரசாதம்லாம் எடுத்து வச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் அதுக்கப்புறம் வந்துட்டு தாளித்து வச்சுருந்தேன்ல சுண்டல் அதுவும் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு சுவாமி வந்துட்டு கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வந்துட்டு நெருப்பில் வாட்டுறோம்ல இந்த சாம்பிராணி வந்துட்டு வீடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் காட்டி விட்டுருவாங்க. நல்லா வீடு ஃபுல்லாக அன்றைக்கி வந்துட்டு நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். வீடு ஃபுல்லாக நல்லா புகையாக நல்ல அந்த வாசனையோடு நல்லா இருக்கும் வீடே அது போடும்போது. நிலவாசலுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அரிசி வச்சுருப்போம்ல அந்த பாத்திரம் அப்புறம் அடுப்புன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் ஒரு இடம் விடாமல் போட்டு விட்டுட்டு அப்புறம் தீப தூப ஆராதனைலாம் காமிச்சு சாமிலாம் கும்பிட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோவிலுக்கு வந்துட்டோங்க. இங்கே பக்கத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது. அதுக்கு எப்போவுமே வந்துட்டு வெள்ளிக்கிழமையில வந்துட்டு அர்ச்சனை பண்ணுவேனா அந்த கோவிலுக்கு வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டோங்க. அவ்வளோதாங்க இந்த விலாகு. என்னோடய விலாகு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய்.